பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எங்கள் பாஸ்டர், நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். ஒரு துக்கம் எங்கள் வாழ்க்கையில் எப்போதும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. வெளியில் பார்க்கும்போது நாங்கள் அங்கே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறோம். ஆனால் உள்ளத்தில் ஒரு துக்கம், ஏதோ ஒரு காரியம் எங்களை அழுத்துகிறதை பார்க்கிறோம். ஒரு நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லை. ஒரு போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்றைக்கு இது முடியும்னு தெரியலையே, ஆண்டவர் எப்போ எங்களுக்கு உதவி செய்வார்னு தெரியலன்னு ஒரு ஏக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி பார்க்குறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட பேச விரும்புகிறார். ஏசாயா 60:20 உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போ. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என்ன பார்த்து சொல்றாரு? என் அன்பு மகளே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, அன்பு கர்த்தருடைய ஊழியக்காரனே, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இதுவரைக்கும் ஏதோ ஒரு இருள் உன் வாழ்க்கையில சூழ்ந்து ஒரு போராட்டத்தின் மத்தியிலே கடந்து போய் கொண்டிருக்கலாம். நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். துக்கத்தின் மேல் துக்கம் உங்களையும் அழுத்தி கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த காலை வேளையில கொடுக்கிறாரு. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து போகும். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? நல்லா கவனிங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையை முதலாவது நீங்க விசுவாசிக்கணும். விசுவாசித்த வார்த்தை இருதயத்தில் வைத்து ஜெபிக்கணும். அப்பதான் அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டாரு இல்ல, உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும்னு சொல்லிட்டாரு இல்ல. இன்னைக்கு அந்த வார்த்தையை பிடித்துக்கொள்ளுங்க. இதுவரைக்கும் என்னை துன்பப்படுத்தின, என்னை வேதனைப்படுத்தின, நிமிர முடியாதபடி என்னை அழுத்தின என்னுடைய துக்கங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது. என் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். என் இருளின் வல்லமைகளிலிருந்து விடுதலையாகி ஜெயத்தோடு வாழப்போகிறேன் தீர்மானம் எடுங்க. எப்பேற்பட்ட துக்கமா இருந்தாலும் அதை மாற்றுகிற ஒரு தகப்பன் உங்களுக்கு எனக்கு உண்டு. எங்கள் வாழ்க்கையில் அநேக துக்கங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் எங்களை ஒருபோதும் வெட்கப்படாதபடி செய்து எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் நீங்க பார்த்த துக்க நாட்கள் இன்றைக்கு முடிந்து போகும். விசுவாசிக்கிறீங்களா? சந்தோஷத்தோடு இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறிவிட்டது என்ற நிச்சயத்தோடு கூட ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அற்புதங்களை காண்பீர்கள். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்தில் நீர் பேசுவீராக. பிள்ளைகளுடைய துக்க நாட்கள் முடிந்து போகட்டும் ஐயா. சுமந்து வந்த பாடுகளும் உபத்திரங்களும் விடுதலையாக்கப்பட்டு மனமகிழ்ச்சி நாளை காண்ட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரும் நான் பிளஸ் பண்றேன்ப்பா. நீர் ஆசீர்வதிப்பீராக. செய்கிறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.